இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவரை அறிகிற அறிவை உண்டாக்குகிறார். அவர் அறிகிற அறிவை உண்டாக்குகிறார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கிறார். அவர் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறாருன்னா ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகுது. எல்லா விதமான விடுதலையும் உண்டாக்குகிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் பிறக்கவே கூடாது என்று சொல்லி ரூத்து விதவையாயிட்டார். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, மீண்டும் அவருடைய வாழ்க்கையை ஆண்டு பூக்க செய்து அந்த அம்மாவுடைய கர்ப்பத்துல ஒரு பிள்ளையை பிறக்க செய்து அந்த சந்ததியில இயேசு பிறந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை மீண்டும் சொல்லுகிறேன், சாத்தானின் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, உன் வாழ்க்கை பட்டு போயிட்டு இன்னும் ஒண்ணுமே நடக்காது என்று சொல்லலாம். ஆனா உனக்காக எனக்காக இந்த ஈசா என்கிற அடிமரத்தின் இந்த ஓங்கி வளருகிற இந்த துளிர் இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராய் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லிடுங்க. ஆமென். சோ ஆரோனுடைய துளிர்த்த கோல இவ்வளவு காரியங்களை செய்யும்னா உனக்காக எனக்காக துளிர்த்து எழும்பின இயேசு நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஞானம், அறிவு, அவரை அறிகிற அறிவையும் கொடுக்கிறார். 9ஆம் வசனத்துல வாசித்தோம், தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. வாய் தந்து சொல்லுங்க, தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. உனக்கு விரோதமா அதை செஞ்சு இதை செஞ்சு அனுப்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்காகவே துளிரை போல தோன்றி உனக்காகவே நான் எழும்பி பட்சத்துல இருக்கிறதுனால உனக்கு விரோதமாய் ஒருவனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லிடுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு ஒரு செய்வினை பண்ணி ஒரு பாஸ்டருக்கு ஒரு செய்வினை பண்ணாங்க. ஒரு ஊழியக்காரருக்கு செய்வினை பண்ணி அவர் காலையில எழும்பி வரும்போது அவங்க ரூம்ல அவர் வீட்டுக்கு முன்னாடி நிறைய எலுமிச்சை பழமெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அவர் அன்னைக்குதான் முந்தின ராத்திரி தான் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தாராம். காலையில எழுந்து பாக்குறாரு, அவர் வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சை பழம்லாம் வச்சு மாந்திரீகம் பண்ணி வச்சிருந்தார். அப்போ இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே நான் ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன், இன்னைக்கு காலையில என் வீட்டு முன்னாடி என்ன வச்சிருக்காங்க, எலுமிச்சை பழம் மாந்திரீகம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், அதை எல்லாத்தையும் பொறுக்கி எடுனாராம். இவர் எடுத்தாராம். நீ வீட்டுக்குள்ள போய் அதை நல்லா அறுத்து லெமன் ஜூஸ் பண்ணி நல்லா ஐஸ் கியூப் போட்டு ஒரு பாட்டில நிரப்பி நான் சொல்றவனுக்கு கொண்டு போய் கொடுனாராம். அந்த எலுமிச்சை பழம் வச்சான் பாருங்க, அவனுக்கு கொண்டு போய் லெமன் ஜூஸ் கொடுத்து அவன் நடுங்கி போயிட்டான். அவன் சொன்னா, நான் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன், இன்னொருத்தவங்க மூலமா நான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிடு என்று சொல்லி அவனை ஆண்டவர் தொட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா நாம் இருப்போம்னா, இந்த கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பாருன்னா எனக்கு தீங்கு செய்வார் யாரும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. உனக்கு விரோதமா தீங்காய் பேசலாம், அவ்வளவுதான் முடியும். உனக்கு விரோதமாய் செயல்படலாம், அவ்வளவுதான் முடியும். ஆனா அவை ஒன்று நம்மை மேற்கொள்ளாது. என்ன ரகசியம் தெரியுமா? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில சிந்தினார் பாருங்க ரத்தம், அந்த ரத்தத்தினால் ஒன்னு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த ரத்தம் என்னை மூடி இருக்கிறபடியினால தேவ பிள்ளைகளை ஊழியத்துக்கு சும்மா அழைக்கப்படல, அவர் ரத்தம் சிந்தனை என்னை மீட்டு கொண்டதுனால இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாத செய்வினைகளுக்கு இவைகளுக்கு மாண்டு போகும்படியா செய்வாரா? இல்லவே இல்லை. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர்ந்த இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதனால, நமக்காக அவர் உயிரோடு கூட இருப்பதனால தீங்கு நம்மை அணுகவே அணுகாது. தீங்கு செய்வார் ஒருவரும் எழும்பவே முடியாது. கையை மேல ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமென்.